நண்பர்களே, நான் மூலிகை தோட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கிருந்த மூலிகைகளை பற்றியும் அதோடைய சிறப்புகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. வாருங்கள் நண்பர்களே. நாங்கள் இப்போ முதலாவதாக பார்க்குறோம் மனோரஞ்சித செடி. இந்த மனோரஞ்சித செடியின் வரும் காயானது நாங்கள் எந்த பழத்தை நச்சுக்கொண்டு மணந்து பார்த்தோமோ அந்த மணத்தை அதோட காய் கொடுக்கும். உதாரணமாக மாம்பழத்தை நச்சுக்கொண்டு மணந்து பார்த்தோம்னா அந்த மனோரஞ்சித பழத்தோட கனி மாம்பழத்தின் மணத்தை கொடுக்கும். அதேபோல் கொய்யாப்பழத்தை வைத்துக்கொண்டு மணத்தோம்னா கொய்யாப்பழத்தின் மணத்தை கொடுக்கும். இப்படி ஒரு சிறப்பு மிக்கதா இந்த மனோரஞ்சித செடி. இந்த மரத்தை 80களில் இருக்கிற மாணவர்கள் விளையாட்டுத்தனமாக இப்போ வைத்திருப்பார்கள். முக்கியமாக யாழ்ப்பாண மாணவர்கள் இதை ஒரு விளையாட்டாகவே பள்ளிக்கூடத்துக்கு கூட கொண்டு செல்வார்கள். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற செடியானது சந்தன செடி. இந்த சந்தன செடி மிகப்பெரிய மரமாக வளரக்கூடியது. இதில் 2 வகையான சந்தன மரங்கள் இருக்கின்றது. ஒன்று சிவப்பு நிற சந்தனம், மற்றது மஞ்சள் நிற சந்தனம். இந்த சந்தனத்தை பொதுவாகவே இலங்கையை பொறுத்தவரைக்கும், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் திருநூறோடு சேர்ந்து இந்த சந்தனத்தை அணிந்து கொள்வார்கள். சிவப்பை பார்த்தோம் என்றால் திருநூறு இல்லாமல் இந்த சந்தனத்தை அணிந்து கொள்வார்கள். இந்த சந்தனம் தளவாடங்கள் செய்வதற்கெல்லாம் பயன்படக்கூடியது. இந்த சந்தனங்கள் மஞ்சளும் சிவப்பும். நண்பர்களே, இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திப்பிலி என்ற கொடி. இந்த திப்பிலி கொடியானது இந்த திப்பிலியை கொடுக்கும். இந்த திப்பிலியானது சளி மற்றது இருமல் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இந்த திப்பிலி செடியும் வெற்றிலை செடி மற்றும் கடுகு செடி போன்றவை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இவை அனைத்தும் வேறு வேறானவை. நண்பர்களை, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கடுகு செடி. கடுகு செடியும் திப்பிலியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதோட கடுகு கூட திப்பிலியை போல் சளியை போக்கக்கூடியது. இது மருது செடியானது மருதம் பட்டையிலிருந்து பல நோய்களுக்கு நிவாரணியாக இருக்கும். இந்த பட்டையானது வெட்டுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். ரத்த சம்பந்தமான நோய்களுக்கும் இது பயன்படுத்தப்படுது. இன்னும் பல நோய்களுக்கு இந்த மருத மரம் பயன்படும். இது அகத்தி மரம். அகத்தியாயிரம் கைகாத்தலும் புகத்தி என்று சொல்வார்கள். காரணம், இந்த அகத்தி மரத்தை யாரும் வீட்டுக்குள் வைத்து வளர்க்க மாட்டார்கள், வெளியில் வைத்து வளர்ப்பார்கள். இந்த அகத்தி இலையை சொவி செய்து கொடுத்தால் அல்சர் நோயை குணப்படுத்தும். வயிற்று பிரச்சனைகள் எல்லாத்தையும் இது போக்காட்டக்கூடியது. நண்பர்களே, இது பொன்னாவரசு, அதாவது ஆவார பூத்துக்கு சாவாரை பார்த்தோன்னு சொல்வார்கள். இது ஒரு மஞ்சள் நிற பூவை தரக்கூடியது. இதில் எக்கச்சக்கமான பயன்கள் உள்ளது. இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கலாம். இதை பற்றி முன்னோர்கள் எல்லாம் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பொன்னாவரசு பூவானது பல வகையான நோய்களுக்கு நிவாரணியாக இருக்கின்றது. நண்பர்களே, இது கருவா செடி, கருவா மரம். இது நல்லா வளர்ந்து கருவா பட்டையை நாங்கள் உடுத்து எடுத்துக்கொள்ளலாம். இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு, இந்தியாவுக்கு கூட அதிகமான கருவாக்களை இலங்கையில் இந்த முன்னோர்கள் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். விஜயநகர பேரரசு காலங்களில், அதாவது தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசு ஆட்சியில் இருந்த காலங்களில் அதிகப்படியான கருவாய்களை இலங்கையில் உள்ளவர்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு வாச திரவியமாக பயன்படும். அத்தோடு மருத்துவ குணமுடைய செடி. இது எக்கச்சக்கமான மருத்துவ பயன்களும் உள்ளன. உதாரணத்துக்கு சளி போன்ற நோய்களையும் இது குணப்படுத்தக்கூடியது. இந்த கருவா மரத்திலிருந்து கருவா பட்டையை வெட்டி எடுப்பார்கள். இது இந்தியாவுக்கு மட்டுமில்லை, பிற்காலத்தில் வெள்ளைக்காரங்க கூட, பிரிட்டிஷ் கூட இந்த கருவா பட்டையை இலங்கை தமிழர்களிருந்தும் இலங்கை சிங்களர்களிடமிருந்தும் இதை வாங்கி சென்றார்கள். இது இலங்கையில் எந்த பிரதேசத்திலும், மலை பிரதேசத்தில் கூட வளரக்கூடியது இந்த கருவா செடி. இது ஒரு இலங்கையில் உள்ள ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படும்.